டாக்டர் ஹனி பாபு எவ்வளவு பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஆனா 5 வருடங்களாக எந்தவித விசாரணையும் இல்லாம, கேஸும் நடத்தாம சிறையில கைதியா உட்கார்ந்திருக்கிறாரு. 2020ல நடந்த பீமா கோரேகான் வழக்குல இவர் அரெஸ்ட் செய்யப்பட்டு உள்ளே தள்ளப்பட்டார். இவர் தொடர்ந்து சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதிக்காகவும், சாதிய வன்கொடுமைகளை எதிர்த்தும் களத்தில் நின்னு போராடக்கூடியவர். பீமா கோரேகான் வழக்குல குற்றம் சாட்டப்பட்டு பாஜக அரசால் உள்ளே தள்ளப்பட்டவர். 28 ஜூலை 2020ல கைது செய்யப்பட்டார். இன்னியோட 5 வருஷம் ஆச்சு. இன்னமும் இவருக்கு பெயிலும் கொடுக்காம, இவருடைய வழக்கை விசாரிக்கவும் செய்யாம, இவரை இழுத்தடிச்சிட்டு இருக்கு இந்த அரசு. இந்த பாஜக அரசுக்கு எதிராக பேசுபவர்களுக்கு என்ன நிலைமை வரும் அப்படிங்கிறதுக்கு டாக்டர் ஹனி பாபு ஒரு உதாரணம். தி ப்ராசஸ் இஸ் த பனிஷ்மென்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? கைது பண்ணி உள்ள வச்சு, இவங்கள டார்ச்சர் பண்ணி, இவங்களுக்கு தேவையான அடிப்படை மருத்துவ வசதிகள கூட குடுக்காம, அவருக்கு ஒரு ஐ இன்ஃபெக்ஷன் வந்து அத ட்ரீட்மெண்ட் பண்ணாம, அவருக்கு லாஸ் ஆஃப் விஷன் வரைக்கும் போயி, இவள இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி, மென்டல் பிரஷர் குடுத்து, இன்னமும் பெயில் குடுக்காம சிறையில வச்சிருக்காங்க. கேட்டா யுஏபிஏ சட்டத்துக்கு கீழ கைது பண்ணியிருக்கோம். இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு இத நியாயப்படுத்துறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பெயர் தெரியாதவர்கள் சிறையில வாடிட்டு இருக்காங்க. காலப்போக்குல அவர்களுடைய பெயர் கூட நமக்கு மறந்துரும். ஆனா, செய்யாத ஒரு குற்றத்துக்காக, தேவையில்லாம இந்த அரச எதிர்த்து பேசின ஒரே காரணத்துக்காக, உள்ள உட்கார்ந்து சைலன்ட்டா சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் ஹனி பாபுவுக்கு சீக்கிரம் பெயில் கிடைச்சு, அவர் வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம்.